அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 6th லெசன் டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்ட்டு சாப்மேன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வெல்த்தை அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ஏஜெண்ட்டுக்கு இல்லைனா ஓனருக்கு வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சாப்மேன் சொல்லியிருக்காங்க. இந்த லெசனுடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி வந்து இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ரிவார்டு இல்லைனா ப்ரைஸ், அதாவது ரெண்ட்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், அதெல்லாம் என்னென்னங்கிறத அந்தந்த தேரி மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷனில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்ப்ரனர். இந்த 4 இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் நடக்காது இல்லையா? இப்போ இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, அதுக்கான ப்ரைஸு இல்லைனா ரிவார்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இப்போ லேபரை யூஸ் பண்ணோம்னா லேபருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், வேஜ் கொடுக்கணும். இப்போ லேண்டை பயன்படுத்துகிறோம்னா அந்த லேண்டுக்கு என்ன கொடுக்கணும், ரெண்ட்டு கொடுக்கணும் இல்லையா? ஒரு கேபிட்டல் இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்கோம், ஒரு இடத்துலேருந்து பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். நம்ம ஒரு பார்ட்னராக இருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை நம்ம கொடுக்கணும் இல்லையா? இதுதான் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் இல்லைனா ரிவார்டு. இதை பற்றி சொல்கிறது தான் தியரி ஆஃப் ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் பேர். புரியுதா? இது வந்து ஃபேக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய நம்ம ப்ரைஸுங்கிறதுனால இதுக்கு தியரி ஆஃப் ஃபேக்டர் ப்ரைஸ்னு பேர். அதை தான் என்ன சொல்கிறாங்க, பாப்புலர்லி நோன் அஸ் த தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் இன்ட்ரோடக்ஷனுங்கிறது. ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் போனால், ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக உள்ள ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி வந்து நம்ம ப்ரைஸஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறோம், எப்படி அதுக்கு ரிவார்டு கொடுக்க போகிறோம், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் எப்படி நம்ம வந்து ப்ரைஸு அமௌண்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, தியரி ஆஃப் ஃபேக்டர் ப்ரைஸ். புரியுதுங்களா? நம்ம பார்க்கலாம். மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷனாலே நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறது இல்லையா? அதான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷனாக என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இன்கம்மை டிவிஷன் பண்ண போகிறோம். அதாவது வரக்கூடிய இன்கம்மை பிரித்து கொடுக்க போகிறோம். அது யாருக்கு பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ரொடக்ஷனுக்கு காரணமாக இருந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்க போகிறோம். நம்ம முன்னாடியே சொன்னது போல், லேண்ட்லார்டாக இருந்தாருன்னா, நிலத்துக்கு சொந்தக்காரமாக இருந்தாருன்னா அவருக்கு என்ன கொடுக்க போகிறோம், ரெண்ட்டு, வாடகை கொடுக்க போகிறோம். லேபர் இருக்கார், லேபருக்கு நம்ம என்ன கொடுப்போம், வேஜ் கொடுப்போம். ஒரு கேபிட்டல் நம்ம பயன்படுத்திருக்கோம், ஒரு இடத்துலேருந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடனுக்கு என்ன செய்வோம், வட்டி கட்டுவோம், இன்ட்ரெஸ்ட்டு. நம்மளே ஒரு பார்ட்னராக ஒரு 4-5 பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த வரக்கூடிய இன்கம் என்ன செய்வோம், ஒவ்வொரு என்டர்ப்ரனரும் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் நம்ம என்ன கொடுப்போம், ப்ராஃபிட்டை கொடுப்போம் இல்லையா? அப்போ ஆஃப்டர் த ப்ரொடக்ஷனு, அந்த ப்ரொடக்ஷனுக்கு காரணமாக அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வரக்கூடிய இன்கம்மை அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பிரித்து கொடுக்குறோம் இல்லையா? அதை தான் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்கிறோம். டிவிஷன் ஆஃப் இன்கம் அமாங் த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது எப்படி சூப்பராக விசுவலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அங்கங்கே எப்படி ஒவ்வொரு ஹப்புக்கும் பவர் போகுதோ அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் வந்து தெர் ஆர் த 2 கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். ஃபஸ்ட் ஒன் வந்து பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன். பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷனாக ஒன்றும் இல்லைங்க, நேஷ்னல் இன்கம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பிரித்து கொடுக்கறது தான் என்னது, பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் பேர். அந்த பிக்சர் அழகாக காட்டுது பாருங்கள். நேஷ்னல் இன்கம், நாட்டு வருமானத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஊதியமாக பிரித்து கொடுக்கறது தான் பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடியது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், நேம்லி லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் ஃபார் த சர்வீஸ் இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போ பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன்னா நேஷ்னல் இன்கம்மை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பிரித்து கொடுக்குறது. ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்னா வரக்கூடிய இன்கம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு பிரித்து கொடுக்குறது. இதுதான் தீஸ் ஆர் த 2 கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இறுதிநிலை பகிர்வு உற்பத்தி திறன் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இறுதிநிலை பகிர்வு உற்பத்தி திறன் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா 3 பேர், கிளார்க்கு, விக்ஸி, வால்ரஸ்.
இந்த தேரி என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் தேரி எக்ஸ்பிளைன் ஹவு த ப்ரைஸஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் டிட்டர்மைண்டு. அப்போ ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் எப்படி வந்து ப்ரைஸை வந்து முடிவு பண்ணுறாங்க, எந்த அடிப்படையில் வந்து இந்த லேண்டுக்கு வந்து இவ்வளோ ரெண்ட்டு, அந்த லேபருக்கு இவ்வளோ வேஜஸ்ஸு, அந்த கேபிட்டலுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இப்படி ப்ராஃபிட்லாம் வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இப்போ எப்படி சொல்லலாம்னா ஜென்ரல் தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். அதை என்ன சொல்லலாம், ஜென்ரல் தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அப்படி இல்லைனா நேஷ்னல் டிவிடெண்ட் தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3 நேம் இருக்குது பாருங்கள், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஜென்ரல் தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், நேஷ்னல் டிவிடெண்ட் தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் எது கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் எழுதணும். தேரிக்கான அசம்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஹோமோஜினியஸ். எல்லா உற்பத்தி காரணிகளும், எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ஒரே மாதிரியானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஈச் அதர். லேண்டுக்கு பதிலாக லேபருக்கு பதிலாக லேண்டை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஒவ்வொன்றுத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் சப்ஸ்டியூட் உண்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன்று, தேர் இஸ் எ பர்ஃபெக்ட் காம்படிஷன் போத் இன் ஃபேக்டர் மார்க்கெட் அண்டு ப்ராடக்ட் மார்க்கெட். அப்போ ஃபேக்டர் மார்க்கெட் அதாவது காரணி சந்தை, உற்பத்தி சந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே பர்ஃபெக்ட் காம்படிஷன் ப்ரிவேல் ஆகுதுங்கிறாங்க. இப்போ பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்ன அர்த்தம், லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர் இருப்பாங்க, பையர் இருப்பாங்க, முன்னாடியே நம்ம பார்த்தது. ஃபோர்த்து, தேர் இஸ் பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஃபிஃப்த்து ஒன்று பாருங்கள், தேர் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து முழுவதும் பயன்படுத்திடுறாங்க. திஸ் தேரி இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இன் த லாங் ரன். அப்போ இந்த தேரியை வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைனா ஜென்ரல் தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைனா நேஷ்னல் டிவிடெண்ட் தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை எதில் மட்டும் நம்ம அப்ளை பண்ண முடியும், லாங் ரனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஷார்ட் ரனில் செய்ய முடியாது. செவன்த் ஒன்று, த என்டர்ப்ரனர் எய்ம் அட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். இப்போ என்டர்ப்ரனரோட எய்ம் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகபட்ச லாபம். எய்த் வந்து தேர் இஸ் எ நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இன் ஃபிக்ஸிங் த ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர். அப்போ ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸில் வந்து யாருடைய தலையீடு இருக்காது, அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்காது. தேர் இஸ் நோ டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். இங்கே வந்து தொழில்நுட்பத்தில் மாற்றம் இருக்காது. இதுதான் தீஸ் ஆர் த அசம்ஷன் ஆஃப் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த தேரி. இந்த தேரியோடைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் எப்படி ப்ரைஸோ இல்லை ரிவார்டோ இல்லை அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, எப்படி வந்து லேண்டுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ரெண்ட்டு, லேபருக்கு வந்து இவ்வளோ வேஜி, இந்த கேபிட்டலுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய என்னது ப்ரொடக்டிவிட்டியை வச்சு முடிவு பண்ணுறோம். நான் சொல்கிறாங்க, அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டியை வச்சு முடிவு பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் எவ்வளோ வந்து நம்ம ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணணும் அப்படிங்கிறத அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி, அதனுடைய உற்பத்தி திறனுடைய அடிப்படையில். ஒரு ஆள் வரான், இப்போ 2 ஆள் வேலை செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலை முடிச்சுட்டு போகும்போது சம்பளம் 500 இருக்கும். ஆனால் ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த முதலாளி என்ன பண்ணுவார், 600 சம்பளம் கொடுப்பார். என்கிட்ட அவன் முன்னாடியே வந்திருப்பான், நல்லா வேலை பார்ப்பான். இன்னொரு லேபர் வந்து பார்த்துட்டு சும்மா ஒப்புக்கு வேலை பார்த்துட்டு போயிருப்பான். ஸோ அவனுக்கு ஏன் இவனுக்கு 500 அவனுக்கு 600 கொடுக்குறாருனா அவனோட வேலைக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாரு. ஸோ அந்த உற்பத்தி திறனுக்கு ஏற்றாற் போல் இங்கே வந்து அதுக்கான ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிவார்டோ இல்லை ப்ரைஸோ வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஃபேக்டர். அப்போ அந்த ஒவ்வொரு உற்பத்திக்காரனுடைய இறுதி நிலை உற்பத்தி திறனுக்கு ஏற்ப, அதாவது மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஏற்ப அதுக்கு ரிவார்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அதுதான் இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். மார்ஜினல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னா, மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் எ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் the addition made to the total product by employment of an additional unit of that factor. அப்போ ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் நிறைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 யூனிட் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடுதலாக ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கிடைக்கக்கூடியது தான் என்னது மார்ஜினல் ப்ராடக்ட். நம்ம முடிய பார்த்துருக்கோம். மார்ஜினல்னால் அடிஷன் மேட் டு த டோட்டல். அது வந்து யூட்டிலிட்டியாக இருக்கலாம், ப்ராடக்டாக இருக்கலாம் இல்லையா. அதனால் மார்ஜினல் ப்ராடக்ட்டுங்கிறது அடிஷன் மேடு டு த டோட்டல் ப்ராடக்ட். கூடுதலாக ஒரு ஃபேக்டர் நம்ம சேர்த்ததுனால டோட்டல் ப்ராடக்ட்டில் ஏற்பட்ட ஒரு அடிஷ்னல் யூனிட்டு தான் மார்ஜினல் ப்ராடக்ட் நம்ம சொல்கிறோம். சரி, அந்த மார்ஜினல் ப்ராடக்ட் நம்ம எப்படி சார் சொல்கிறதுனா மார்ஜினல் எம்பிபி, விஎம்பி அண்டு எம்ஆர்பின்னு சொல்கிறாங்க.
எம்பிபிங்கிறது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டு, விஎம்பிங்கிறது வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட்டு, எம்ஆர்பிங்கிறது மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட்டு. இதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுங்கிறது வந்து இன்க்ரிமெண்ட் இன் த டோட்டல் ப்ராடக்ட்டு அப்டைன்டு பை த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் தட் ஃபேக்டர். கூடுதலாக ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம டோட்டல் ப்ராடக்ட்டில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை தான் மார்ஜினல் ப்ராடக்ட். அதாவது கூடுதலாக ஒரு அடிஷ்னல் 1 யூனிட், அதுக்கு பேர் தான் அது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். டோட்டல் ப்ராடக்ட்டை அடிஷ்னலாக கூடுதலாக சேர்க்கப்பட்ட ஒரு யூனிட்டு தான், ஒரு ஃபேக்டர் தான் மார்ஜினல் ப்ராடக்ட்டு. அடுத்ததாக வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட். அந்த மார்ஜினல் ப்ராடக்டோட அதனுடைய ப்ரைஸை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் கிடைக்கும். இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். த வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் அப்டைன்டு பை மல்டிப்ளைங் த மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் பை த ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட்டு. அப்போ அடிஷ்னலாக இப்போ ஒரு ஃபேக்டர் சேர்க்குறோம்ல, ஒரு உற்பத்தி காரணி சேர்க்குறோம்ல, அதோட விலையை வந்து நம்ம மல்டிப்ளை சொல்லிட்டோம்னா அது வந்து வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட்னு பேர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விஎம்பி அதாவது வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இன்ட்டு ப்ரைஸு. அடுத்து மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட். மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட்னா என்ன, இந்த இஸ் த இன்க்ரிமெண்ட் இன் த டோட்டல் ரெவென்யூ விச் இஸ் அப்டைன்டு பை த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் யூனிட். கூடுதலாக நம்ம ஒரு ஃபேக்டர் சேர்த்தோம்ல, அந்த கூடுதலாக சேர்க்கப்பட்ட ஃபேக்டர்லேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு கூடுதல் வருமானம், அதுதான் மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம எழுதலைன்னா எம்ஆர்பி ஈக்குவல் டு எம்பிபி இன்ட்டு எம்ஆர், அதான் எம்ஆர்பி. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தேரி. இந்த தேரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, an employer employs a factor of production because it is productivity. அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை தன்னுடைய உற்பத்திக்கு பயன்படுத்துகிறார். காரணம் அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் சொல்கிறார். ஸோ த ப்ரைஸ் ஹி வாண்ட்ஸ் டு பே ஃபார் த ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. சரி, அந்த ஃபேக்டரை வந்து ஒரு எம்ப்ளாய் பண்ணுறாரு. எம்ப்ளாயர்னால் அந்த உற்பத்திக்காரனை வந்து வேலைக்கு அமர்த்துறாரு. அவருக்கு எப்படி அதுக்கான ப்ரைஸை கொடுக்குறாருன்னா அதனுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறாரு. த கிரேட்டர் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் எ ஃபேக்டர் த ஹையர் வில் பி இட்ஸ் ரிவார்டு. அதனுடைய உற்பத்தி திறன், அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா அதுக்காக கொடுக்கக்கூடிய ரிவார்டோ இல்லை ப்ரைஸோ அதிகமாக இருக்கும். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் லெஸ் தென் மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட்டு. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துலேருந்து நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கிதுன்னு வச்சுங்களேன். அந்த வருமானம் கிடைக்கிறதுக்கு காரணமாக அந்த ஃபேக்டருக்காக கொடுக்கக்கூடிய நம்ம ஊதியம் இருக்குல்ல, ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது கம்மியாக இருந்துச்சுன்னா அதே ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார், திரும்ப திரும்ப பயன்படுத்துவார். ஏன்னா வருமானம் அதிகமாக இருக்குது, அந்த வருமானத்துக்கு காரணமாக அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்த தொகை கம்மியாக இருக்குது இல்லையா. அப்போ அந்த எம்ப்ளாயருக்கு வந்து என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். அது வரைக்கும் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை அவர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேபர் வராரு. லேபர் வந்து 200 அவருக்கு பேஜுன்னு வச்சுப்போம். இப்போ நல்லா உழைக்கிறார் இல்லையா. அப்போ நம்ம அந்த லேபரை தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேலைக்கு வச்சு நினைப்போம். 500 கேட்குற லேபரை நம்ம வச்சுக்க மாட்டோம். குறைவாக கேட்குற லேபரை தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்துவோம். ஸோ அதனுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜினல் ரெவென்யூலேருந்து நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ரைஸு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். வென் மோர் ஆஃப் ஃபேக்டர் இஸ் எம்ப்ளாய்ட் இட்ஸ் மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் டிமினிஷ். நம்ம முன்னாடியே தெரிஞ்சது தான். அதாவது ஒரு பொருளை வந்து நம்ம தொடர்ந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதனுடைய என்ன செய்யும், ப்ராடக்ட் வந்து டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும். டிமினிஷிங் மார்ஜினிட்டி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயர் வந்து அவருக்கு எப்போ கெயின் கிடைக்கும் அப்படின்னா மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட்டும் அதனுடைய ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்க வரைக்கும் அவருக்கு கெயின் இருக்கும். புரியுதுங்களா. அப்போ மார்ஜினல் ரெவென்யூ திரும்ப ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது அது மூலிமா கிடைக்கக்கூடிய மார்ஜினல் ரெவென்யூ வந்து குறையுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ எது வரைக்கும் அவருக்கு கெயின் இருக்கும் அப்படின்னா அந்த மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட்டு அதனுடைய ப்ரைஸும் ஈக்குவலாக வர வரைக்கும் அவருக்கு கெயின் கிடைக்கும். அப்போ அந்த பாயிண்ட்டு தான் என்னென்னு சொன்னிங்கன்னா ஈக்குலிபிரியம் பாயிண்ட் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை தாண்டி அவர் வந்து அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணார்னா அவருக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Beyond the point, the marginal revenue product is less than the price of a factor. Hence, employer will suffer loss when he uses more of the factor. அப்போ வந்து நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய விலை நமக்கு வந்து ரெவென்யூவோட கம்மியாக இருக்கணும்.
அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை தாண்டி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம ப்ரைஸ் கொடுத்தோம்னா அது நமக்கு லாஸ் ஆகும் இல்லைங்களா. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும், அதாவது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்த ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் அந்த எம்ப்ளாயருக்கு வந்து என்ன இருக்கும், கெயின் இருக்கும். அதே நேரத்தில் வருமானத்தை தாண்டி அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் அதிகமாக போயிட்டுனா அது வந்து அவனுக்கு லாஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவார். எதுக்காக கேட்டிங்கன்னா அதனுடைய மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா அதை சிம்பிளாக சொல்லிட்டாங்க பாருங்கள். த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, த ப்ரைஸ் ஆஃப் எ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. அப்போ உற்பத்தி காரணிகளுக்கான விலை எதை சார்ந்திருக்கு, அதனுடைய உற்பத்தி திறனை சார்ந்திருக்கு. செகண்டு பாருங்கள், த ப்ரைஸ் ஆஃப் எ ஃபேக்டரி இஸ் டிட்டர்மைன்டு பை அண்ட் வில் பி ஈக்குவல் டு த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் ஆஃப். அப்போ ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், எதை வச்சு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜினல் ரெவன்யூ வச்சு முடிவு பண்ணுறோம். அந்த ப்ரைஸ் வந்து ஒரு வேளை மார்ஜினல் ரெவன்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் வச்சு தான் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து நம்ம முடிவு பண்ணுறோம். தேர்டு ஒன்று பார்த்திங்கன்னா, அண்டர் சர்டைன் கண்டிஷன் த ப்ரைஸ் ஆஃப் எ ஃபேக்டர் வில் பி ஈக்குவல் டு த போத் ஆவரேஜ் அண்ட் மார்ஜின் ப்ராடக்ட் ஆஃப் தட் ஃபேக்டர். அப்போ என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்க, ஆவரேஜ் ப்ராடக்ட்டுக்கும் மார்ஜின் ப்ராடக்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். The marginal productivity theory of distribution can be represented diagrammatically follows. இங்கே பாருங்களேன், marginal productivity under perfect competition. டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஃபேக்டர் யூனிட்ஸு, ஒய் ஆக்சிஸில் வந்து ஃபேக்டர் ப்ரைஸ் அண்டு ரெவன்யூ ப்ராடக்ட்டு. முதல்ல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் ஓபிங்கிறது ப்ரைஸு, என்கியூங்கிறது ஃபேக்டர் யூனிட்ஸ் இல்லையா. அப்போ வந்து முதல்ல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, எஃப்சி பிங்கிற ப்ரைஸில் எந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறீங்க இல்லைங்களா, ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறீங்க. அதுதான் எம்எஃப்சி, அதான் அதான் ஏஎஃப்சி. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பி இந்த ப்ரைஸ்லேருந்து போயிருக்கணும் ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, அதை டேன்ஜெண்டாக ஆகிற மாதிரி ஒரு ஏஆர்பி கர்வ் வரைஞ்சிங்க, ரெட் கலரில் போயிருப்பாருங்க. அப்புறம் ஓங்கிற பாயிண்ட்லேருந்து அந்த ப்ரைஸ் பாயிண்ட், அதாவது எம்எஃப்சி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து கியூ பாயிண்ட்டு கீழே வர மாதிரி எம்ஆர்பி. எப்போதுமே ஏஆர்பிக்கு ஆவரேஜ் ரெவன்யூ கீழே தான் மார்ஜினல் ரெவன்யூ இருக்கும். அதுபோல் கர்வ் வரைஞ்சிங்க. இப்போ டயக்ராமோடைய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸ் என்ன சொல்லணும் பார்த்துட்டோம். எம்ஆர்பிங்கிறது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் கர்வு, ஏஆர்பிங்கிறது ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் கர்வு, ஏஎஃப்சிங்கிறது ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் கர்வு, எம்எஃப்சிங்கிறது மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் கர்வு. இதில் ஏஎஃப்சி இஸ் த ஹரிசாண்டல் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன், எம்எஃப்சிங்கிறது கோயின்சைட் வித் இட். ஒரே போல் ரெண்டும் ஒன்று தான். ஏஎஃப்சி எம்எஃப்சியும் அந்த பிங்கிற ப்ரைஸ்லேருந்து நம்ம நேராக வரைஞ்சணும் ஹரிசாண்டலாக. when there is perfect competition in the factor market, the firm is in equilibrium only when MFC equal to MRP. அப்போ வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இருக்கக்கூடிய ஃபேக்டர் மார்க்கெட்டில் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இருக்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஈக்விலிபிரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கே வந்து மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், அங்கே வந்து அந்த எம்ப்ளாயருக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ஈக்விலிபிரியம் பாயிண்ட். ஸோ த ஃபர்ம் ரீச் ஈக்விலிபிரியம் அட் பாயிண்ட்டு க்யூவில் தான் என்ன பண்ணுறது, ஈக்விலிபிரியம் பாயிண்ட் அவருக்கு இந்த நிறுவனத்துக்கு கிடைக்கிது. அப்போ வந்து அவர் என்ன எம்ப்ளாய் பண்ணுற ஓஎன் யூனிட்டுங்கிற ஃபேக்டர்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணுறாரு. அவருக்கு அதுக்காக பே பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து ஓபிங்கிறது, என்கியூன்னு சொல்லலாம், ஓபின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல தான் எம்எஃப்சியும் எம்ஆர்பியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அவர் வந்து எம்ப்ளாய் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் ஆஃப் ஃபேக்டர் வந்து ஓஎன்னு டயக்ராமில் பார்த்துருப்பீங்க. அதுக்காக அவர் பே பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து ஓபி லெவலு. அந்த ரெண்டு பாயிண்ட்டில் தான் என்ன மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அட் த பாயிண்ட் Q எம்ஆர்பி ஈக்குவல் டு ஏஆர்பி. அப்போ அந்த பாயிண்ட் Qங்கிற பாயிண்டில் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. the price paid to the factor is also equal to the marginal revenue product. அப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு பே பண்ண அந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது. திஸ் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்,
கியூங்கிற பாயிண்டில் ஈக்குலிபிரியம் ஆகுது, எம்ஆர்பி ஏஆர்பி ஈக்குவலாக இருக்குது, கியூங்கிற பாயிண்டில் வந்து மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணலை. ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. எதுக்கு? நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்த ப்ரைஸோட ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணலை, உற்பத்தி காரணம் வந்து நம்ம அதிகமாக சுரண்டவில்லை. பியாண்ட் த பாயிண்ட் Q, no employer will employ factors because after that point the price paid to the factor is more than marginal revenue product and average revenue product. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு தாண்டி என்ன பண்ண மாட்டார், அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அந்த எம்ப்ளாயர் வந்து யூஸ் பண்ண மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாயிண்ட்டை தாண்டி போயிட்டுனா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த ஃபேக்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்டோட அதிகமாக போயிடும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயருக்கு என்ன ஆகும், லாஸ் ஆகும். இப்போ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. அதுதான் இந்த டயக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமில் என்ன பண்ண போகிறோம்னா அதேமாரி தான் வரைஞ்சிக்க போகிறோம். ஓஎக்ஸுங்கிறது வந்து ஃபேக்டர் யூனிட்ஸு, ஓஒய் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ் வந்து ஃபேக்டர் ப்ரைஸ் அண்ட் ரெவன்யூ ப்ராடக்ட்டு. அப்போ நம்ம வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பிங்கிற ப்ரைஸ்லேருந்து எம்எஃப்சியும் ஏஎஃப்சியும் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்எஃப்சி ஸ்லோப் அப்வார்ட்ஸு, ஏஎஃப்சி ஸ்லோப் அப்வார்ட்ஸு. ஏஎஃப்சி வந்து ஆறுங்கிற பாயிண்ட்லேயும் எம்எஃப்சி கியூங்கிற பாயிண்ட்லேயும் கனெக்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், கியூங்கிற பாயிண்ட்டில் முதல்ல ஏஆர்பி கர்வ் ஒன்று வரைஞ்சிக்கிறோம் ரெட் கலரில், அப்புறம் மேலேருந்து எம்ஆர்பி கர்வ் வரைஞ்சிக்கிறோம் இல்லைங்களா. இது டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம். இப்போ டயக்ராமுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். இன் டயக்ராம் 6.2 the factor pricing under imperfect competition is represented. அப்போ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி வந்து ப்ரைஸை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏஎஃப்சி ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் கர்வு, இட் ரெப்ரசன்ட் த ப்ரைஸ் ஃபைட் டு த ஃபேக்டர்ஸ். இப்போ ஏஎஃப்சி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம பே பண்ண ப்ரைஸை சொல்லுது. இட் இன்க்ரீஸ் as நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டிமாண்டட் பை த எம்ப்ளாயர் இன்க்ரீஸ். அப்போ இது எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதுக்காகக்கூடிய ஃபேக்ட்ரு ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் கர்வும் இன்க்ரீஸ் ஆகுது. அதை டெனோட் பண்ணுது. ஆஸ் ஏஎஃப்சி ரைஸ் ஆகிறதுனால ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் ரைஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் ரைஸ் ஆகுது. ஆனால் அது என்ன பண்ணுது, ஏஎஃப்சிக்கு மேலே அந்த லைனை கர்வு போகுது. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, மார்ஜினல் காஸ்ட் பே டு த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பே பண்ண மார்ஜினல் காஸ்ட்டை சொல்லுது. அட் த பாயிண்ட் Q, எம்எஃப்சி ஈக்குவல் டு எம்ஆர்பி. கியூங்கிற பாயிண்டில் வந்து மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து எம்ப்ளாயர் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு அடைகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாயிண்டில் வந்து அவர் வந்து கூடுதலாக ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எம்ப்ளாய் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாரு. பட் ஆவரேஜ் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா என்ஆர்எஸ்ஓ அப்படின்னு இருக்கும். ஆவரேஜ் ரெவன்யூ பார்த்திங்கன்னா என்கியூ இல்லைனா ஓபின்னு இருக்கும். இப்போ டோட்டல் ரெவன்யூ அப்டைன்ட் இஸ் என்கியூபிஓ. தேர்ஃபோர் exploitation per unit of factor is RQ, but the total number of factor is ON. Thus, the total exploitation of factor by the employer is RQ into SR PQRS, shared area. Thus, under imperfect competition. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேக்டர் இஸ் எக்ஸ்ப்ளாய்டட் அட் த ஈக்லிபிரியம் பொசிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் நோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனு. ஆனால் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. அதுதான் அந்த ரெண்டு டயக்ராம் நமக்கு சொல்லுது. இப்போ இந்த டயக்ராம் ஒரு தடவை பார்ப்போம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஓஎன்பிக்யூ அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச வருமானம் இல்லையா. நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் வருமானம் என்ன கேட்டால் ஓஎன்கியூபி இல்லையா. இது மொத்த வருமானம் ஓஎன்பிக்யூ. ஆனால் நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு, ஓஎன்ஆர்எஸ். அப்போ மேலே ஷேடோடு ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம உற்பத்தி காரணிகளுக்கு நம்ம மொத்த வருமானம் கிடைச்சது வந்து ஓஎன்பிக்யூ
இல்லையா? இப்போ நம்ம அது ஆனால் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்த ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ONRS. அப்போ இந்த PQRSங்கிறது தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஏரியா சுரண்டிருக்காங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக பயன்படுத்திட்டு அதிகமாக அது மூலிமா வருமானம் சம்பாதிச்சுட்டு அதுக்காக கொடுத்தக்கூடிய அமௌண்ட்டு, அதுக்காக பே பண்ண ப்ரைஸு, அதுக்காக செஞ்ச ரிவார்டு வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. அதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்கிறோம், ஃபேக்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதுதான் ஷேடோட் ஏரியா PQRSன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் தேர் இஸ் நோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதே வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி அண்டர் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் தேர் இஸ் ஏ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அவ்வளோதான், அது சொல்லக்கூடியது தான் இந்த 2 டயக்ராமும். ஓகேவா? திஸ் இஸ் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி ஆஃப் distribution under perfect and imperfect competition. Thank you to all.